வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். ராஜேஷ் கோவை. வணக்கம். எப்படி யார் இருக்கீங்க? யார் யார் யாரு நல்லா இருக்கீங்களா? யார் ராஜேஷ் பேசுறது? மேடம் கோவை. கோவையிலேருந்து ராஜேஷ். கோவை ராஜேஷ் சகோதரருக்கு இனிய ஆமா இனிய மேடம். நற்பகல் நல்லா வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சூப்பரா ஹாப்பியா சந்தோஷமா முதல்ல இருக்கும். உங்க பேர குழந்தைக்கு அது என்ன பையனா பையன் தானே? பையனே தான் பையனே தான். என்ன பேர் வச்சிருக்கீங்க? பேர் என்ன வைக்கலப்பா. பேர்லாம் சூஸ் பண்ணல. பேர் வைக்கும் போது தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓ இப்ப யாரு இல்லையா? இப்பெல்லாம் வாழ்த்துக்கள் முதல்ல. அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா தாத்தாவோட ஆமா. பேர் பரம்பரையா வரும். சேர்த்து சேர்த்து ஆமா எழுச்சிருவாங்க. ஆமா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது இல்ல. இப்பெல்லாம் நேமாவதி பேர் அதை யோசிக்க வச்சாங்க. மாட்டாங்க. ஆ, லெட்டர்ஸ்ல இந்த ஹஸ்பண்ட் மாதிரி. ஒய்ஃப் அப்பா அம்மா மட்டுமே யோசிச்சு அதுவும் அந்த முன்னாடி கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. அதுவும் எங்க அண்ணன் பொண்ணுக்கும் அக்கா பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. குழந்தை பிறந்துருச்சு. எப்படி தெரியுமா அந்த டைம் வைக்கும் போது ஒரு டிஜிட்டல் வச்சுட்டாங்கப்பா. டிஜிட்டல் ஆமா, பேர் ஆமா, ஓடுது. ஆமா. டிவியில டிஜிட்டல் வச்சு ஷன்வி அப்படின்னு ஓடுனுச்சு. சோ இப்பெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. 2 பேரையும் இணைச்சு அப்படி வச்சிடுறாங்க. இல்ல அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப எங்க சித்தி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரனுக்கு கூட பாத்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் வைக்கிறாங்க. எல்லா பேரையும் வச்சிடறாங்க மொத்தமா. அந்த தாத்தா பேர், இந்த பக்கம் தாத்தா பேர், எல்லா பேரும் வேணுங்கிறவங்க அந்தந்த பேரை கேட்டுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா Certificate கண்டிப்பா. மட்டும் ஒண்ணு கொடுத்துறாங்க. ம் மற்றபடி சர்டிபிகேட் நேம வந்து நீமராஜி பிரகாரம் ஆமா வச்சிருக்காங்க. ஆமா. மத்த கரெக்ட். எல்லா பேரையும் தூக்கி வச்சிடறாங்க அதுக்கு. கண்டிப்பா. நீங்க சொன்ன இந்த கேள்வி வந்து ஆடிப்பூரம் தானே? ஆண்டாள் ஆடிப்பூரம் எடுத்துக்கிறோம். ஆனா சரியான விடையை வந்து ராசிபுரம் ராதாமணி அக்கா கரெக்டா கொடுத்துட்டாங்க. அப்படியா? அது ஒரு சிறப்பு நாள். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்களேன். ஆடிப்பூரம் இல்லையா? நீ ஆடிப்பூரம் ஒரு நாள் சிறப்பு நாள் தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். ஓ ஆகஸ்ட் 15. ஆடி மாதம் தான் ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள். ஒரு சிறப்பு மாதம் அல்லவா அப்ப ஆடி. ஆமா ஆமா. ஆனா ஆடி மாசத்துக்கான சிறப்பு நீங்க கேட்ட உடனே ஆடிப்புறம் சட்டுன்னு ஞாபகம் வந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஆடிப்புறமும் ஒரு சிறப்பான நாள் தான். வாழ்த்துக்கள். ஆண்டாளோட பிறந்த நாள் இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால மறக்க முடியாது இல்லையா? வாழ்த்துக்கள். வேற என்ன ஆடி மாசம். இளவரசனுக்கு இன்னொரு தடவை வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆடி மாதம் அப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க? வேற என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு உங்க ஊர்ல? வேற என்ன மேடம்? ஆடினா ஆடி 18. நீங்க நிறைய பேசிட்டோம். நம்ம ஆடி 18 நிறைய ஞாபகம் இருக்கு. ஆடி மாசம் 18. ஆத்துக்கு போவீங்களா? என்ன மேடம்? ஆத்துக்கு நம்ம வீட்டுலதான் கலந்த சாதம் பண்ணுவாங்க. ஆடி அமாவாசை ரொம்ப பிரபலமா இருக்கும். ஏன்னா அந்த பிதுக்கை காரியம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அன்னைக்கு வந்து எதை மிஸ் பண்ணாலும் ஆடி அமாவாசை அன்னைக்கு அந்த தர்ப்பணம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வருஷம் நம்ம பண்ணாத இதெல்லாம் கூட அதுல அதுக்காக ஒரு வருஷம் பண்ணாம இருக்க கூடாது. ஆனால் ஒரு வருஷம் நம்ம ஏதாவது காரணத்தால மிஸ் பண்ணிட்டா கூட அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தர்ப்பணத்தை முடிஞ்ச நதிக்கரையில கொடுக்கலாம். கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்ப கோயம்புத்தூர்னு பாத்தீங்கன்னா பேரூர்ல இருக்குல்ல, பேரூர் அங்க கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷம் அங்க பட்டீஸ்வரன் கோவில் இருக்கு. அங்க பக்கத்துல நதிக்கரையில கொடுப்பாங்க. அந்த அமாவாசைக்கு நம்ம பிதுக்களுக்கு காரியம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பிரபலமான ஒன்று. சூப்பர் சூப்பர். திதியை மறந்தாலும் அந்த வருடத்துக்கு வரக்கூடிய அவங்களோட திதிக்கு மறந்தா கூட அன்னைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுத்துடலாம். புரட்டாசி அமாவாசை அமாவாசைக்கு கொடுக்கலாம் மேடம். தை அமாவாசை அதுக்கும் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அதான் புரட்டாசி அமாவாசை தான் சொல்ல மகாலய பட்சைய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. எஸ், மகாலய அமாவாசை அப்படின்றது வந்து புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை. மத்த எந்த அமாவாசைக்கு மறந்தா கூட அதுல கொடுத்தோம்னா கண்டிப்பா பியூட்டிஃபுல். ஆனா மறந்தவங்களுக்கு அது ஓகே. நிச்சயமா. சூப்பர் சூப்பர். நன்றி சகோதரரே. தேங்க்யூ. அடுத்த அன்பு உள்ளம் அழைக்கிறாங்க. யாருன்னு பார்த்துடலாம். அழைக்கட்டும்.